மாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இப்பொழுது உங்களது உத்தியோக மாற்றம் தொடர்பான முயற்சிகள நீங்க காரியங்கள இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்களது ஆஃபீஸ விட்டு முடிஞ்ச அளவு சீக்கிரம் வணக்கம், வணக்கம் நண்பர்களே! எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க நலமாவே இருக்கோம். இன்றைய தினத்துல நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு, என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும், ஆல் பட்டனையும் அழுத்திடுங்க நண்பர்களே! இறைவனுடைய பரிபூரண அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே! மனதளவில் கூட யாருக்கும் துன்பமே நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அனைத்து நண்பர்கள் நண்பிகளுக்கும், பெரியவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூன் மாதம் 15ஆம் நாள் 2022ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆனி மாதம் 1ஆம் நாள் கரி நாளுங்க இன்னைக்கு. ஆமாங்க, ஆனி மாதம் பிறந்தாச்சு. ஆனி மாதத்தின் முதல் தினமான இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் மற்றும் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மேலும் 10ஆம் இடத்திலும் 2 கிரக சேர்க்கையாக ராகுவுடன் சுக்கிர பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இத்தகைய சிறந்த சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் காரணமாக நமது கடகராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களது வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை என அனைத்து விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் கூடக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறும். அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வளர்ச்சியில் இருக்கிறதுனால உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பா இன்னைக்கு ஏற்படுங்க. இன்னைக்கு பேச்சு திறமை கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்குங்க. எந்த ஒரு விஷயங்களையும் பேசி பக்குவமா பேசி உங்களது காரியங்களை நீங்க சாதித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அப்படி பக்குவமா பேசுறதுனால மற்றவங்களுடைய பாராட்டுகளும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்களது பேச்சு திறமையின் மூலமாக உங்களது காரியங்களை நீங்கள் சாதிக்கலாம். முயற்சித்து பாருங்கள். கண்டிப்பா மறந்துடாதீங்க. இன்றைய தினம் உங்களது ஆபீஸை விட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணி, வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செயல்களை இன்றைய தினம் ஈடுபட நீங்க கண்டிப்பா முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நீங்க அமைச்சுக்க முடியும். இன்னைக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல இருந்து யார் வர முயற்சி பண்ணுங்க. நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினம் போதைப் பொருட்கள் சம்பந்தமான விஷயங்களை நீங்க ஈடுபடுறதை தவிர்த்துருங்க. அதுக்காக அதிகமா செலவு பண்றதையும் தவிர்த்துறது நல்லது. பீடி குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமா செலவாக வாய்ப்புகள் இருக்கு. இப்படி நீங்க பணம் கொடுத்து உங்க நலனை கெடுத்துக்கணுமா அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கங்க. முடிஞ்ச அளவு கண்ட்ரோலா இருக்க முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. கண்டிப்பா உங்களுடைய போதை பழக்க வழக்கங்கள்ல இன்னைக்கு ரொம்ப கண்ட்ரோல் அவசியம். இதனால உங்களது உடல் ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாக்க முடியும். அப்படி இல்லாதவங்களுக்கு, பழக்க வழக்கங்கள் இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான ஒரு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா இருக்குங்க. உங்களுடைய பொருளாதார நிலைமையை நீங்க காப்பாத்திக்கணும் அப்படின்னா, அளவுக்கு மீறி போதைப் பொருட்களை, போதை பானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம் நண்பர்களே. நீங்க இன்னைக்கு உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சில திட்டு வாங்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, சில முக்கியமான விஷயங்கள நீங்க கொஞ்சம் அக்கறை இல்லாத நிலையில இருப்பீங்க. கொஞ்சம் அஜாக்கிரதையா இருப்பீங்க. அதனால பெற்றோர்கள் உங்கள் மீது கவலைப்படக்கூடிய சில சூழ்நிலைகள் அமையப்பெறலாம். எனவே எந்த ஒரு ப்ராஜெக்ட்டையும், எந்த ஒரு செயல்பாடுகளையும் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய பெற்றோரை கலந்து ஆலோசித்து முயற்சி பண்ணி நீங்க கண்டிப்பா செய்யுங்க. உங்களது நம்பிக்கை, உங்களது பெற்றோர்களுக்கு உங்க மேல நல்ல நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வண்ணம் நீங்கள் நடந்துக்கிறது அவசியங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிச்சயமா ஒரு வளர்ச்சிகரமானதாக இருந்தாலும், அது என்ன விதமான முயற்சிகள் அப்படின்றத உங்களது பெற்றோர்களுடன் நீங்கள் அமர்ந்து பேசி, அவர்களுக்கு புரிய வைத்து, அவர்களை திருப்திப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். சும்மா நம்ம வேலை செய்றோம், சக்சஸ் பண்றோம், பணம் சம்பாதிக்கிறோம்னு இல்லாம, கண்டிப்பா உங்களுடைய பெரியவங்களையும் நீங்க கலந்துக்கிறது இன்னைக்கு ரொம்ப அவசியம். அதன் மூலமா உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை கண்டிப்பா இருக்கு. நீங்க எதிர்பாராத சந்தோஷமும் கண்டிப்பா கிடைக்குங்க. எனவே எந்த ஒரு ப்ராஜெக்ட்டா இருந்தாலும் அவர்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தையும், அவருடைய ஆலோசனைகளையும் கண்டிப்பாக நீங்க கேட்டு பெற்றுக்கொள்றது நல்லதுங்க. எதார்த்தமா இன்னைக்கு பார்க்கும்பொழுது உங்களது மனம் கவர்ந்த காதலுடன் உங்களது காதல் வாழ்க்கையில இன்னைக்கு அவ்வளவு சிறப்பா இருக்காது. உங்களது காதலையே விட்டுவிடணும், உங்களது காதலரையே மறந்து விடணுங்கிற எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தோன்ற வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நிதானித்து பொறுமைப்படுத்தி நீங்கள் செய்யுங்கள். உங்களது முடிவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் எதார்த்தமா இன்னைக்கு முடிவெடுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையில சில ஏமாற்றங்கள் நீங்க தவிர்க்க முடியுங்க. பிசினஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கிறது நல்லது. வியாபாரிகள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம். சில பேர் உங்கள அலட்சியமா நினைச்சிருப்பாங்க. இவன்லாம் ஒரு ஆளான்ற மாதிரி சில பேர் உங்கள பார்த்தாவே கண்டுக்காம இருந்திருப்பாங்க. உங்கள உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இன்றைய தினம் உங்கள தேடி உங்ககிட்ட உதவி கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு மதிப்பு, மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையலாம். எனவே இன்றைய தினம் உங்களது மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக மன நிம்மதி பெருகும். இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு, பெருமை ஆகியவை அதிகரிக்குங்க.
பழைய பிரச்சனைகள் ஏதாவது ரொம்ப நாளாக தொடர்ந்து வந்துட்டு இருந்ததுன்னா அதில் இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். உங்களது பழைய பிரச்சனைகளை இன்றைய நீங்கள் சால்வ் பண்ணுவதற்கான நல்ல ஒரு வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினம் உங்களுக்கு அமைப்பிருதுங்க. இன்றைய தினம் உங்களது ஆஃபீஸை வந்து மாற்றணும், உங்களது உத்தியோகத்தை வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சில யோசனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு தோன்ற வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எப்பவுமே ஆசைப்படுற மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு நீங்கள் விரும்பிய பாராட்டு மழை பொழியக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு மற்றவர்களுடைய பாராட்டுகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பா இன்னைக்கு அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை சில தேவைகள் உங்களுடைய தேவைகளை வந்து நிராகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. இதனால நீங்க சற்று கோவப்பட வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனாலும் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது உங்களது வாழ்க்கையில் இல்வாழ்க்கையில் மிகச்சிறப்பான நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க. எனவே நிதானத்தை செயல்படுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டியதுக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள் கலர், எல்லோ கலர் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான கலரா அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் 4 4ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கேஷ் நம்பரா அமையுங்க. நண்பர்களே, நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. நமது கடகன் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் எண்ணிக்கையோ இல்லை லைக் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கையோ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு ஒரு என்கரேஜ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நமது கடகன் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கடகராசி என்பவர்களுக்காக இன்றைய தினம் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த எல்லாருக்குமே வந்து கணவன் மனைவியிடையே இருந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகள் இன்றைய தினம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கு. இல்வாழ்க்கையில நல்ல ஒரு புரிதல் ஏற்படும், மகிழ்ச்சி ஒற்றுமை கண்டிப்பா அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகள் ஏதாவது ரொம்ப நாளா இருந்து வந்துட்டு இருந்தா கூட அது இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களது இல்வாழ்க்கை சூப்பரா அமையறதுனால இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பா இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில தடைப்பட்ட காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையில் இருக்கு. இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மனம் நிம்மதி ஏற்படுங்க. மேலும் இன்றைய தினம் புதுசாக எப்படி சம்பாதிக்கலாம், புதுசாக எப்படி சொத்து சேர்க்கலாங்கிற மாதிரி எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. எப்பவுமே அந்த எண்ணங்கள் இருந்தாலும் இப்பொழுது கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் புதுசாக பணம் சம்பாதிக்கிற வழிமுறைகளை தேட ஆரம்பிப்பீங்க நண்பர்களே. அது உங்களுக்கு நல்ல பலன்களையே தரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது ஆஃபீஸை வந்து மாற்றணும், உங்களது உத்தியோகத்தை வந்து மாற்றணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் மேற்கொள்ளலாம். அதுக்கு சூப்பரான முயற்சிகள் இப்பொழுது கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய ஆஃபீஸை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு பணி மாற்றம் சம்பந்தமான முயற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் கேட்ட இடங்களில் கடன் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கு இன்றைய தினம் சிந்தனையின் போக்கில் நல்ல ஒரு மாற்றங்கள் காணப்படும். இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான அளவுக்கு ஓய்வுகளும் கிடைக்குங்க. நல்ல ஒரு ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைப்பிருங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது கடகன் டுடே ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.